Dear 10th standard students, ஏற்கனவே நாம solve हल करो தீர்க்க elimination methodல பார்த்தோம். அதாவது நீக்கல் முறையில பார்த்தோம். இப்போ பார்க்க போறது அதே solve அதே हल करो वो हल करो அதே தீர்க்க ஆனா மெத்தட் என்ன மாடல் என்னன்னா சூத்திரத்தை பயன்படுத்தி தீர்க்க ज़ाब्ता इस्तेमाल करके हल करो solve by formula என்ன ஃபார்முலா क्या ज़ाब्ता वो सिंपल minus b plus or minus root of b square minus 4ac by 2a confusion இருக்கா இங்கே இருக்கு பாருங்க minus x equal to minus b plus or minus அதாவது பிளஸ்ல ஒரு ஆன்சர் வரும் மைனஸ்ல ஒரு ஆன்சர் வரும் அர்த்தம் root of b square root னா என்ன அர்த்தம்னா சேம் வாய்ப்பாடு எந்த நம்பர் எடுத்தாலும் அதுக்குள்ள சேம் வாய்ப்பாடு இப்ப பாத்தீங்கன்னா 16 க்கு ரூட் என்னன்னு கேட்டா 4 4s are 16 அப்ப 4 தான் 16 ஓட ரூட் 4 க்கு ரூட் என்னன்னு கேட்டிங்கன்னா 2 2s are 4 அப்ப 2 தான் 4 க்கு ரூட் 30 पर 6 का रूट जज़रुल मुरब्बा बोलते हैं क्या कर बोलेगा तो 30 पर 6 को सेम पहाड़ा बोलो 6 30 पर 6 उसमें से एक 6 उठाते ना वो रूट அந்த மாதிரி रूट ऑफ b स्क्वायर स्क्वायर ना सेम வாய்ப்பாடு 2 2 4 3 3 9 4 4 16 இந்த மாதிரி சேம் வாய்ப்பாடு மைனஸ் 4 நடுவுல எதுமே இல்ல பாருங்க அங்க a க்கும் 4 க்கும் நடுவுல எதுமே குறி இல்லனா இன்ட் பெருக்கல் பहाड़ा a க்கும் c க்கும் நடுவுல எதுமே குறி இல்லனா இன்ட் பहाड़ा வாய்ப்பாடு சரி வரும்போது பாத்துக்கலாம் பை வகுத்தல் 2a 2 into a ன்னு அர்த்தம் இத படிக்கும்போது minus b plus or minus root of b square minus 4 into a into c படிக்கணும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக 4ac ன்னு சொல்லிடுவோம் சரி இப்போ என்ன பண்ணனும்னா உங்களுக்கு ஒரு क्वेश्चन கொடுப்பாங்க இப்படி x square x சாதா நம்பர் அது என்னோட லாங்குவேஜ் மத்தவங்க எல்லாம் எப்படி சொல்லுவாங்க தெரியல நான் வந்து x square x சாதா நம்பர் இது வந்து கான்ஸ்டன்ட் சொல்லுவாங்க நமக்கு தான் மேத்ஸ் புரியறதே கஷ்டம் இதுல கான்ஸ்டன்ட் ஈதன்ட் வேரியபிள் எல்லாம் நமக்கு எதுக்கு நமக்கு கணக்கு போடணும் ஈஸியா இருக்கணும் மார்க் வாங்கணும் இல்லையா x ஸ்கொயர் நம்பர் x நம்பர் சாதா நம்பர் இந்த x ஸ்கொயர் நம்பருக்கு தான் a ன்னு பேர் வைக்கிறோம் இங்கிலீஷ்ல abcd x நம்பருக்கு என்ன பேர் வைக்கிறோம்னா b ன்னு பேர் வைக்கிறோம் அப்புறம் சாதா நம்பர் இருக்கு இல்லையா கான்ஸ்டன்ட் அதுக்கு பேர் c ன்னு வைக்கிறோம் இப்போ புரியும் ஏன் c வைக்கிறோம் abc a equal to b equal to c equal to நம்பர் வச்சாச்சு அதை எடுத்து இதல ஃபில் அப் பண்ண போறோம் ஃபில் அப் பண்ணும்போது கொஞ்சம் உஷாரா இருக்கணும் ஃபார்முலால எங்கயாவது மைனஸ் இருந்தா லெட்டருக்கு முன்னாடி மைனஸ் இருந்தா குறிய மாத்தணும் மாத்தி நீங்க அந்த நம்பர் போடணும் ஃபில் அப் பண்ணணும் சரி भर्ती करना மைனஸ்னா குறிய மாத்து बदलाओ चेंज எதுக்கு b க்கு அங்க என்ன இருக்கு -12 அங்க மைனஸா இருக்கட்டும் பிளஸ்ஸா இருக்கட்டும் நமக்கு இது அதெல்லாம் அங்க இருக்கிற குறிய மாத்தணும் -12 மாத்தனா +12 மாத்தி போட்டாச்சு பிளஸ் ஆர் மைனஸ் அதாவது ரெண்டு ஆன்சர் வரும் பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் இப்போ ரூட் பண்ணணுமா இல்ல கடைசில ரூட் ஆஃப் பெருசா போட்டுறணும் b ஸ்கொயர் b ல என்ன இருக்குங்க -12 அத ஸ்கொயர் பண்ணணும் ஸ்கொயர்னா சேம் வாய்ப்பாடு 12 க்கு 12 ஆலே பெருக்குனா 12 12 144 அத அப்புறம் பெருக்கி போட்டுக்கலாம் 12 க்கு ஸ்கொயர் 12 போட்டுக்கங்க நீங்க -12 தூக்கி போடு ஸ்கொயர் போட்டுக்கோ மைனஸ் காப்பி அடி 4 காப்பி அடி ஆனா உஷாரா இரு இங்க இன்ட்னா இன்ட் இப்படிதான் கேள்விப்பட்டிருப்போம் இது என்னது பிராக்கெட் அட பிராக்கெட்டோட பேர் இன்னொரு பேர் கூட இன்ட்ங்க இங்கிலீஷ்ல தான் அதுல பிராக்கெட் பேர் நம்ம மேத்ஸ்ல வந்து அது இன்ட் அதாவது வாய்ப்பாடு அதாவது பெருக்கல் அதாவது பहाड़ा டேபிள் into 2 மறுபடியும் அது எதுமே இல்லையா மறுபடியும் ஒரு பிராக்கெட் போடுங்க into போடுங்க c க்கு பதிலா என்ன இருக்கோ அதை எடுத்து காப்பி பண்ணுங்க அப்புறம் ஒரு கோடு பை அப்புறம் 2 மறுபடியும் எதுமே லெட்டர் இருக்கும் நம்பர் இருக்கும் நடுவுல எதுமே இல்லனா into காமிச்சிருங்க அப்புறம் அந்த நம்பர் எடுத்து காப்பி பண்ணுங்க அடுத்து என்ன பண்ணனும் fill up பண்றது முடிஞ்சு போச்சு 12 முன்னாடி எது இருக்கு என்ன குறி இருக்கு பிளஸ் எங்க இருக்கு மறைஞ்சு இருக்கு அத அப்படியே காட்டலாம் கூட இருக்கலாம் பிளஸ் ஆர் மைனஸ்
ரூட் ஆஃப் மைனஸ் 12 ஸ்கொயர் பண்ணணும். 12 ஸ்கொயர் பண்ணா 12 144. 12 12s are 144 போட்டாச்சு. ஆமா இந்த மைனஸ் என்ன ஆச்சு? மைனஸ்க்கு ஸ்கொயர் பண்ணும்போது பிளஸ் ஆயிடும். எப்படியா? மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். மைனஸ் இன்டு மைனஸ் என்ன அர்த்தம்? ரெண்டு மைனஸ் பெருக்குறோம். ரெண்டு சேம் லெட்டர் மட்டும் இல்ல, ரெண்டு சேம் நம்பர் மட்டும் இல்ல, ரெண்டு சேம் சைனை பெருக்கினாலும் அது பிளஸ்ஸா மாறிடும். அப்படி பண்ணும்போது பிளஸ்ஸா மாறிடுது. பிளஸ் போடக்கூடாதுன்னு தெரியும், காட்டக்கூடாது. ஃபர்ஸ்ட் நம்பருக்கு மட்டும் தான் அப்படி, செகண்ட் நம்பருக்கு காட்டிட்டு பாருங்க. அடுத்தது 4க்கும் 2க்கும் 4க்கும் 2க்கு முன்னாடி எதுவுமே குறி இல்லைன்னா பிளஸ், 4க்கு முன்னாடி எதுவுமே குறி இல்லைன்னா பிளஸ், பிளஸ் பிளஸ் மைனஸ். இது அப்படியே மூணு பேர் தனியா ரஃபா எடுத்து பெருக்கி பாருங்க. இல்லைன்னா 4 2 தான் எவ்வளவு ஆச்சு? 8. 8 4 தான் 32. குறி மைனஸ், இங்க பிளஸ் இருக்கு. மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ். அந்த மனசுல இருக்கிற மைனஸ் இன்டு இங்க காட்டாம இருக்கிறோமே பிளஸ், அந்த மைனஸ் இன்டு இந்த பிளஸ் மைனஸ். அதுக்கப்புறம் பை, அதுக்கப்புறம் ரெண்டு பெருக்கிறோம். இங்க தான் பிளஸ் இன்டு மைனஸ் சொல்ல முடியாது. மைனஸ் இருந்தாதான் அந்த பிரச்சனையே. ரெண்டு பேருக்கும் பிளஸ் இருக்கிறதுனால ஒண்ணு பிரச்சனை. பிளஸ் இன்டு பிளஸ் பிளஸ். சரி, ஏன் பிளஸ் போடுறது இல்லையா? போடலாம், போட்டா தேவையில்லாம பிரச்சனை. அப்படியே விட்டுருங்க, மறைஞ்சிருக்கிறது மறைஞ்சே இருக்கட்டும். ரைட். அடுத்தது என்ன பண்ணணும்? இதை ஒண்ணும் பண்ண முடியாது, ஏன்னா ரெண்டு பதில் இங்க சொல்லணும். அடுத்தது ரூட் ஆஃப். ஒருத்தர் இருந்தா ரூட் பண்ணலாம், ரெண்டு பேர் இருக்கிறதுனால ரெண்டு பேருக்கும் கூட்டணும், இல்லைன்னா கழிக்கணும். முன்னாடி என்ன இருக்குது? பிளஸ். முன்னாடி என்ன இருக்குது? மைனஸ். குறி ஒரே மாதிரி இருக்கா? வேற வேற இருக்கா? வேற வேற. குறி வேற வேற இருந்தா என்ன பண்ணணும்? கழிக்கணும். 144 32 போச்சுன்னா 112. சரி, ஓகே. எந்த குறி போடணும்? எந்த நம்பர் பெருசா இருக்குது? कौन सा नंबर बड़ा है? x टेंस पे 4. முன்னாடி என்ன இருக்குது? பிளஸ். போட்டுருக்கா? இல்ல, மறந்துருக்கு. நீயும் அப்படி போடு. அதுக்கப்புறம் ரூட். ரூட் நான் முதல்ல சொன்னேன், சேம் வாய்ப்பாடு. 100க்கு சேம் வாய்ப்பாடு 10 10 100. ஆனா 112க்கு வாய்ப்பாடு இல்லையே, என்ன பண்றது? ஒரு ஈஸியான மெத்தட் இருக்கு. என்ன தெரியுமா? ரெண்டாவது வாய்ப்பாடு, மூணாவது வாய்ப்பாடு, இல்லைன்னா அஞ்சாவது வாய்ப்பாடு. இது மட்டும் தெரிஞ்சா போதும். அந்த நம்பர் அப்படியே எடுத்து தனியா போட்டு லாஸ்ட் நம்பர் என்ன பாருங்க, 2. லாஸ்ட் நம்பர் 2 4 6 8 0. இதுதான் 2 டேபிள். உடனே நான் 2 போடுங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் பாருங்க, இது ஒவ்வொன்றா பார்க்க தேவையில்லை. 1 ரூபாயில 2 ரூபாய் இல்ல, 11 ரூபாயில 2 ரூபாய் 5 வாட்டி, மீதி எவ்வளோ? 1 ரூபாய். பக்கத்துல உட்கார வச்சா 12 ரூபாய். 5ஆம் கிளாஸ் கணக்கு. 12 ரூபாயில 2 ரூபாய் 6 வாட்டி, 2 6 12. Next, last number 6. Which table? Last 2 4 6 8 0. 2 table. 2. Put 2. Last number 6. Take 5. How many 2 rupees are there in 5 rupees? 2. Remaining 1. Join with 6 16. How many 2 rupees are 60 rupees? 8. लास्ट नंबर क्या है? 8. कितने का पहाड़ा? 2 का पहाड़ा. 2 रुपए में 2 रुपए कितने बार है? एक बार है. 2 रुपए में 4 रुपए में 2 रुपए कितने बार है? 4 बार है. 2 चौका 20 बार. இதே மாதிரி 2 7 are 14. 7 இல்ல பாருங்க. 7 என்ன பண்றது? எவனுக்கு இல்லையோ அவனுக்கு அவனாலேயே பெருக்கணும், வகுக்கணும். 7 1 are 7. இப்போ வந்திருக்கிற இந்த நம்பர் எல்லாம் என்ன பண்ணணும்? ஜோடி ஜோடியா எடுத்து ஒரு வாட்டி எழுதி, ஒரு ஜோடி எடுத்துக்கோ, இன்னொரு ஜோடி எடுத்துக்கோ, அந்த ரெண்டையும் பெருக்கிக்கோ. ஜரப் करले, மல்டிப்ளை. இவனுக்கு ஜோடி இல்லையே, அப்படியே காப்பி அடிச்சு. எப்படி காப்பி அடிக்கணும்? எப்படி எழுதிச்சு அந்த ரூட் போட்டு அதே மாதிரி அது அப்படியே தூக்கி இதுல போட்டேன்னா அடுத்தது என்ன பண்ணணும்? பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கு. பிரச்சனை என்னன்னா இந்த 12 கூட 4 கூட்டலாம், கூட்டக்கூடாது. பிரச்சனை ஏன்னா நடுவுல பிளஸ் மைனஸ் ரெண்டு குறி இருக்கு. இன்னொரு விஷயம், இது சாதா நம்பர், அது ரூட் நம்பர், அதுவும் கூட்ட முடியாது. வேற வேற காரணம். அவன் வந்து ஆண், இவன் பெண். ஆணு பெண் வந்து கூட்ட முடியும். நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. சரி, என்ன பண்ணலாம்? பிரிச்சு பார்க்கணும். 12க்குள்ள இந்த 4 மாதிரி டேபிள் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். 4 12
12. இதுக்கு பிரிக்க கூடாது. ஏன்னா பிரிக்க தேவையில்லை. இந்த செக்ஷன்லயும் அந்த செக்ஷன்லயும் சேம் நம்பர் இருந்தா அதை எடுத்துக்கலாம். எடுத்து வெளியே எடுத்துக்கலாம். அதுக்கு பேர் காமன். இங்க ஒரு 4, இங்க ஒரு 4 வெளியே எடுத்துக்கலாம். வெளியே எடுத்த உடனே நம்ம ஒரு பிராக்கெட் போட்டு மீதி இருக்கிற இன்ட் செல்லாது. ஏன்னா நம்ம இன்னொரு நம்பர் இருந்தா தான் இன்ட் செல்லும். இல்லனா இன்ட் செல்லாது. மீதி இருக்கிற 3 பிளஸ் ஆர் மைனஸ் இங்க 4 காமன் எடுத்தாச்சு. இதுல ஒரு 4 அதுல ஒரு 4 எடுத்தாச்சு. காமன் ஒண்ணும் இல்லைங்க. ரெண்டு தக்காளி உட்டை இருக்கு. இதுல ஒரு தக்காளி அதுல ஒரு தக்காளி. இதுல ஒரு வெண்டைக்காய் அதுல ஒரு வெண்டைக்காய். இதுல வந்து ஏதோ ஒரு காய் அதுல ஒரு காய். அதான் அந்த காமன். மூணு இருந்தா மூணுத்துல உள்ளே இருக்கும். இதுல இருந்து ஒரு நாள் அது வந்து நான் எடுத்துட்டோம். மீதி என்ன இருக்குது? இருந்தா தான் எடுக்கணும். இல்லைன்னா இல்ல. 3 பிளஸ் ஆர் மைனஸ் √7. அடுத்தது என்ன ஆகும்? இந்த 4ம் அந்த 4க்கும் எப்போ பை வந்தாலும் வாய்ப்பாடு வச்சு அடிக்கணும். வாய்ப்பாடு வச்சு அப்படியே அடிக்கணும். ஒரு நாள் 4 ஒரு நாள் 4. ஆமா, ஏன் இந்த வேலையை இங்க செய்யல? ஒரு நாள் 4 வந்தாலும் செய்யலாமே. நடுவில் என்ன இருக்குது? நடுவில் பிளஸ் ஆர் மைனஸ் இருந்தா கை வைக்க கூடாது, அடிக்க கூடாது. இந்த வாய்ப்பாடு வச்சு அடிக்கல பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும்? காமனா எடுத்துக்கணும். என்ன ஒண்ணுமே புரியலையே. உனக்கு ஒருத்தன் ஆகாதவன் இருக்கான். ஒரு வில்ல வந்து ஹீரோவை அடிக்கணும். ஆனா ஹீரோ என்ன பண்ணிக்கிறான்? ஒரு கல்யாண மண்டபத்துல கும்பல் இருக்கான். போய் அடிக்க முடியுமா? கை வச்சா அவங்க சொந்தக்காரங்க என்ன பண்ணுவாங்க? ஒண்ணு தாக்கிடுவாங்க. அப்ப எப்போ வெயிட் பண்ணணும்? ஐ ஆம் வெயிட்டிங். அவன் வெளியே வந்தா அடிக்கணும். அதே மாதிரி தான் இந்த கும்பல்ல இருந்து அந்த 4 வெளியே எடுத்துட்டு அதுக்கப்புறம் அடிக்கணும். அடிச்சிட்டோமா? மீதி என்ன இருக்குது? 3 பிளஸ் ஆர் மைனஸ் √7. இப்போ பிராக்கெட் தேவையா? ஒருத்தன் வெளியில இருந்தாதான் அந்த பிராக்கெட் தேவை. இல்லைன்னா தேவையில்லை. மீதி இருக்கிறது அப்படியே காப்பி அடிச்சுங்க. இப்போ இந்த பிளஸ் ஆர் மைனஸ் காட்டணும். எப்படி காட்டுறது? ஒரு பிளஸ்ல ஒரு மைனஸ்ல, ஒரு குல்ஃபி ஒரு ஐஸ் சொல்றோம்ல, அது மாதிரி காட்டணும். தட்ஸ் ஆல்.